हेलो गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் ராதிகா ஆச்சாரியா from Sales Funda CRM Software. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CRM கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்ன அதோட டெமோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அது கூடவே உங்களோட சேல்ஸ் க்ரோத்தோ இதில் ஆகும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி அக்சஸ் பண்ணுறது சொல்ல போகிறேன். சேல்ஸ் ஃபண்டா சாஃப்ட்வேர் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். இது ஒரு க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம் நாங்கள். அந்த லிங்க் நீங்கள் க்ரோமில் போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பில் தெரியும். இதில் நீங்கள் உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டேஷ்போர்டு, ஆல் டாஸ்க், சேல்ஸ், இன்வென்ட்ரி, ஹியூமன் ரிசோர்ஸ், ரிப்போர்ட்ஸ், மாஸ்டர், எம்ஐஎஸ் கேலரி என்று தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ஃபண்டா சாஃப்ட்வேர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு அப்படின்னா என்ன? டேஷ்போர்டு உங்களோட டெய்லி பேஸிஸில் எப்படி வேலை நடக்குது, உங்களோட டேட்டா பேஸ் எப்படி இருக்குது, உங்களோட எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த க்ரோத் எப்படி போகுது, அதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹாட் என்கொயரிஸ் வந்திருக்கு அப்படின்னா, எத்தனை இன்ட்ரெஸ்டட் என்கொயரிஸ் வந்திருக்கு, எத்தனை கோல்டு என்கொயரிஸ் வந்திருக்கு, எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமாக என்கொயரிஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை டயக்ராம் மாதிரி கொடுத்து உங்களுக்கு எத்தனை கொட்டேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை என்கொயரிஸ் உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸ் த்ரூ நீங்கள் இந்த கிராஃப் கூட பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பர்டிகுலர் எம்ப்ளாயி எத்தனை என்கொயரிஸ் எடுத்துகிட்டு வராங்க, எந்த சைட்லேருந்து இந்த என்கொயரிஸ் அவங்க எடுக்கிறாங்க, எத்தனை க்ளோசிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் இது கிராஃபிக்கல் டைப்பில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட பிரான்ச்சில் எப்படி வேலை நடக்குது, உங்கள் பிரான்ச்சில் எத்தனை கூகுள்லேருந்து இல்லை இந்தியா மார்ட்லேருந்து இல்லை எத்தனை இதுலேருந்து என்கொயரிஸ் வருது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி டேஷ்போர்டு வேணுமோ அந்த மாதிரி டேஷ்போர்டு நீங்கள் இதுலேருந்து செஞ்சு நாங்கள் கொடுப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆல் டாஸ்க்குனால் உங்களோட பர்டிகுலர் கம்பெனிக்கு இன்டர்னல் சோர்ஸ்க்கு இந்த டாஸ்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ப்ரையாரிட்டி பேஸிஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் இருந்ததுன்னா அது நீங்கள் உங்களோட கம்பெனியில் எந்த கம்பெனிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணலாம். அப்படி அசைன் பண்ணோன்னா இந்த ப்ரையாரிட்டி பேஸிஸில் உங்கள் வேலை இந்த டாஸ்க் நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க ஹை, லோ அண்ட் நார்மல். உங்களுக்கு எந்த பேஸஸில் இது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ இங்கே எப்போ டியூ டேட் எந்த நாள் வரைக்கும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், எப்போ இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். உங்கள் டாஸ்க்கு நீங்கள் என்ன டாஸ்க்கு நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்க்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த டாஸ்க்கு நீங்கள் இங்கே ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபில்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனிக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கு இது கொடுத்துருக்கீங்க, யார் இந்த டாஸ்க்கை பார்க்க போகிறாங்க, தீப்தியா, ரஞ்சிதா அப்படிங்கிறது நீங்கள் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே ரஞ்சித்துக்கு எந்த இதுவும் கொடுக்காதனால நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து டாஸ்க்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் டேட், டியூ டேட் எப்போ இருக்கிற டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது, ஹை இருக்கா, லோ இருக்கா, நார்மலில் இருக்கான்றது நீங்கள் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போ எத்தனை டாஸ்க் பெண்டிங்காக இருக்குது, எத்தனை டாஸ்க் அப்கமிங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு சேல்ஸில் எப்படி இருக்குன்னா, சேல்ஸ் இல்லைன்னா நம்மளோட பிஸ்னஸே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரோட டீட்டெயில் தேவை, நம்ம வெண்டரோட டீட்டெயில் தேவை. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணோன்னா, ஆர்கனைசேஷனில் போய் நியூ ஆர்கனைசேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டைப்புன்னு கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவலும் கொடுத்துருக்காங்க, ஆர்கனைசேஷன். இண்டிவிஜுவல்னால் ஒரு சோல் ட்ரேடிங் இருக்காங்க, ஒரு சிங்கிள் கம்பெனி சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல்னு போட்டுக்கலாம், இல்லை ஆர்கனைசேஷன் போட்டு
ஆர்கனைசேஷன் நேம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இந்த ஆட் பண்ணுறேன். இங்கே காண்டாக்ட் பர்சன் பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி மொபைல் நம்பர், அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பரும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி, பேன் நம்பர், செகண்டரி ஃபோன் நம்பர், அப்புறம் அசைன் டு அப்படின்னா இந்த டேட்டா வந்து நீங்கள் யாருக்கு அசைன் பண்ணீங்களோ அது வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபேக்ஸு, ப்ரைமரி இமெயில், செகண்டரி இமெயில், வெப்சைட். இப்போ இந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கம்பெனியோட ஏதாச்சும் யூனிக் ஐடி இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெலிகாலர் பேர் உங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் பர்சன் பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, இது வந்து அது கெமிக்கல்னா கெமிக்கல் ஆட் பண்ணதுனால நீங்கள் கெமிக்கல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா சோர்ஸ், இந்த டேட்டா வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து கிடைச்சதா இல்லை இந்தியா மார்ட்லேருந்து கிடைச்சதான்றது நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோன், எந்த ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், எந்த ஜோனில் இந்த கம்பெனி இருக்குதுன்னு அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கண்ட்ரி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், எந்த ஸ்டேட்லேருந்து இருக்குன்றது இந்த ஸ்டேட் போட்டுக்கலாம், சிட்டி போட்டுக்கலாம். பட் இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்றது. உங்களுக்கு எது ரொம்ப தேவையாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெட் மார்க்கில் இருக்கிற எல்லாமே வந்து மெண்டேட்டரி, அதை விட்டு நீங்கள் வேறு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து டெலிகாலர் அசைன் டு அப்புறம் சேல்ஸ் பர்சனுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஜாஸ்தி கொடுக்குறோம். ஏன்னா வந்து இந்த டேட்டா நீங்கள் சேவ் பண்ணும்போது இவங்க 3 பேரும் அந்த டேட்டா வந்து அந்த டைம் வியூ பண்ணலாம். அதனால வந்து அசைன் டு சேல்ஸ் பர்சன் அப்புறம் டெலிகாலரை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சர் கொடுத்துருக்காங்க. ரெட், ப்ளூ, க்ரீன், அப்புறம் ஒயிட். ரெட் அப்படின்னா ஹாட் அப்படின்னா இந்த நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற கிளைண்ட் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூ அப்படின்னா கோல்டு. இப்போனா உங்களோட கம்யூனிகேஷன் நடந்துட்டுருக்கு, பட் எதுவோ அதுக்கு எதுவுமே எண்டு தெரியாது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெச்சூர் அப்படின்னா இந்த கிளைண்ட் வந்து உங்களோட பர்மனெண்ட் கிளைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம மெச்சூர்ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒயிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த கிளைண்ட் உங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எதுனா வச்சு ஒரு நேச்சர் செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோடனே இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னா வியூ ஆக்டிவ் ஒன்லியில் தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரண்ட் லைனில் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண ஆர்கனைசேஷன் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சின்ன ஐகான் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் ஆன் செலெக்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் விஷஸ் அனுப்பணும் இல்லை உங்களோட ஏதாச்சும் ஆஃபர்ஸ் எதுனா இருக்குன்னா அதை நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து இங்கேருந்து மெசேஜ்க்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஏதாச்சும் எழுதி நீங்கள் இங்கேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஆன் செலெக்ஷன் சென்ட் மெயில் ஆன் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட கேம்பெயின் வந்து நீங்கள் மாஸ்டரில் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலீட் அப்படின்னா ட்ராஷ்ன்னு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு கம்பெனி டிலீட் பண்ணோன்னா நீங்கள் இங்கேருந்து இதை டிலீட் பண்ணலாம். பட் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் டிலீட் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வியூ ஆக்டிவ் ஒன்லியில் நீங்கள் டிலீட் பண்ண இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ட்ராஷில் தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் அன்ட்ராஷ் பண்ணோன்னா நீங்கள் இங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராஷ் இது வந்து இந்த கம்பெனி வந்து அன்ட்ராஷ் ஆகிடும். திருப்பி உங்களுக்கு அந்த கம்பெனி கிடைச்சிடும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாவோ லூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் செலக்டட் ஓனர்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணி இந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி உங்களோட டெலிகாலருக்கோ இல்லை சேல்ஸ் பர்சனுக்கோ
நீங்கள் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த எம்ப்ளாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோன்னு மਤਲਬ அந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செலக்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்வீங்க என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸல் ஷீட்டில் டேட்டா இருக்குது, அப்போ அந்த டேட்டா நான் என்ன பண்ணுறது அப்போனா இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல்லேருந்து நீங்கள் சிஆர்எம்க்கு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த வியூ வந்து உங்களுக்கு தேவை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகானில் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வியூ நேம் அப்புறம் செலக்ட் ஃபீல்ட்ஸ்ன்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ நேமில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேர் நீங்கள் இங்கே போட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்ட்ஸ் ரிக்வயர்டாக இருக்கோ அது வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பர்சன், சிட்டி, அட்ரெஸ்ஸு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் இதை சேவ் அண்ட் செட் அஸ் டிஃபால்ட்டுன்னு போட்டுக்கலாம். சேவ் அண்ட் செட் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் வியூ பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் செட் பண்ண அதே ஆர்கனைசேஷன் உங்களுக்கு அதே டேட்டா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் டைரெக்ட்லி பார்க்கணுன்னா நீங்கள் இங்கேருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வியூ ஆக்டிவ் ஒன்லியில் போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அதே மாதிரி டேட்டா உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததே வேணும்னா நீங்கள் டிரெக்ட்லி இங்கேருந்து போயிட்டு திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற டேட்டா வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரியே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ ஃபுல்லாகவே டிலீட் பண்ணோன்னா நீங்கள் இங்கேருந்து டிலீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட இந்த கம்பெனியோட உங்களுக்கு ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் வந்து இங்கே கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் உங்களுக்கு கீழே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ரிமைண்டரும் செட் பண்ணலாம். இந்த டேட் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி ரிமைண்டர் டைம் வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு வைக்கணுமோ அதை வச்சு உங்களோட ரிமார்க் வந்து இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த நேச்சர் இருக்குது. இதுக்கு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். அது கூடவே நீங்கள் போட்ட ரிமைண்டர் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தெரியுது. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டட் பை யார், எப்போது அந்த ரிமைண்டர் போட்டிருக்கீங்க, நான் ரிமைண்டர் போட்டிருக்கீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது கூடவே நீங்கள் இதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இங்கே போட்ட ரிமைண்டர் வந்து உங்களுக்கு இங்கே பாப்அப்பில் தெரியும். அந்த டைம் வந்தோடனே இங்கே உங்களுக்கு ஒரு பாப்அப் தெரியும். அதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாப்அப் தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும். இப்போ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுங்க. இங்கேருந்து மீட்டிங் நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம், டேட் போடலாம் இங்கேருந்து. அப்புறம் வந்து எந்த மீட்டிங் யார் கூட பண்ண போகிறீங்க, எந்த சேல்ஸ் பர்சன் இந்த மீட்டிங் போக போகிறாங்க அப்படின்றது போடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேச்சர் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மை அப்பாயின்மெண்ட்ஸில் தெரியும். மை அப்பாயின்மெண்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ண மீட்டிங்கு, இந்த டேட்டு, அந்த ஹார்ஸு, மீட்டிங் ஷெட்யூல்ன்றது எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். உங்கள் எம்ப்ளாயி மீட்டிங் லொக்கேஷனுக்கு போயிருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் இங்கேருந்து இன் அப்புறம் அவுட்டில் அவங்க எங்கேருந்து இன் பண்ணாங்க, எப்போ அவுட் பண்ணாங்கன்றது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது வந்து டேட்டு நீங்கள் வந்து அந்த அப்டேட்டு அதில் பார்க்கலாம். அது கூடவே நீங்கள் இங்கே மீட்டிங் முடித்த பிறகு நீங்கள் மீட்டிங் டன்னு போட்டு இல்லை நீங்கள் என்ன பேசுனீங்கோ, என்ன உங்களோட கம்யூனிகேஷன் நடந்தது அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டு டன் பண்ணிங்கன்னா
உங்கள் மீட்டிங் டன் ஆகிடும். அப்படி போஸ்ட்போன் ஆகுதுன்னா மீட்டிங் போஸ்ட்போன்னு போடலாம். கேன்சல் பண்ணோன்னா நீங்கள் கேன்சலும் பண்ணி திருப்பி ரீஷெடியூலோ பண்ணலாம். இப்போ உங்கள் சேல்ஸ் பர்சன் வந்து மீட்டிங் போகிறாங்கன்னா அங்கே என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணலாம், அமௌண்ட் ஆட் பண்ணலாம், எதுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் நடந்ததுன்றது எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு கம்பெனிக்கு நிறைய மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க நியூ மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். கான்டாக்ட் பர்சன் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணணுமோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு ரெட் மார்க்கில் இருக்கிற ஆஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் இப்போது மெண்டேட்டரியாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்டாக்ட் பர்சன் இங்கே சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிரான்ச்சஸ் கூட இங்கேருந்து சேவ் பண்ணலாம். பிரான்ச் நேம் போட்டு பிரான்ச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து அந்த பிரான்ச் இருக்குது, எந்த ஸ்டேட் இருக்குது, அது சிட்டி வந்து போடலாம், அட்ரஸ் போடலாம், ஏரியா எந்த இருக்குது, லேண்ட்மார்க்கு, போஸ்டல் கோடு, ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணினா பிரான்ச் ஆட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்கொயரிஸ் எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஜிட்டலாக ஆகிடுச்சு. நம்ம வந்து என்கொயரிஸ் இப்போ பை பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் லைக் இந்தியா மார்ட் இருக்கோ இல்லை ஃபேஸ்புக் இருக்கோ எங்கேருந்தாச்சும் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னா அந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்கொயரிஸ் கிடைக்கும். ஸோ இந்த என்கொயரிஸ் வந்து இப்போ எனக்கு இந்தியா மார்ட்லேருந்து கிடைச்சிருக்குன்னா அந்த இந்தியா மார்ட் வந்து அந்த டேட்டா சோர்ஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த என்கொயரிஸ் வந்து எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எந்த இதுக்கு உங்களுக்கு இந்த என்கொயரி கிடைச்சிருக்கு, ப்ராடக்ட்கோசரம் வேணுமா இல்லை உங்களோட சர்வீசஸ்க்கோசரம் வேணுமா அப்படின்றது நீங்கள் வந்து இதுலேருந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி இருக்குது, அப்படி எத்தனை குவான்டிட்டிக்கு உங்களுக்கு என்கொயரி போட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போட்டு நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் கூடவே நீங்கள் சர்வீசஸோ கொடுக்குறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சர்வீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் ஷோ டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் இருக்குது, எந்த சர்வீசஸ் இருக்குது நீங்கள் இன்னொரு வாட்டி ரீசெக் கூட பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆட் பண்ணனா நீங்கள் இங்கேருந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த என்கொயரி அகேன்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் சேல்ஸ் பர்சன் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இங்கே கமெண்ட் இப்படி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக கமெண்ட்டோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த என்கொயரி அகேன்ஸ்ட் நீங்கள் வந்து கொட்டேஷனோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து போட்டு உங்களோட கொட்டேஷனுக்கு எல்லாம் ஃபில்லப் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் கான்டாக்ட் பர்சன், டேட்டு, வேலிட் டில், அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர், பிரான்ச் செலக்ட் பண்ணி ஸ்டேட்டு, சிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வேணுன்றது எல்லாம் போட்டு நீங்கள் இங்கே நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இதில் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் தான் ஆட் பண்ணி டைரெக்டாக சேவ் அண்ட் ஷோ டீட்டெயில் பண்ணிங்கன்னா உங்களோட என்கொயரி அகேன்ஸ்ட் ஒரு கொட்டேஷன் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கொட்டேஷனை ரிவைஸோ பண்ணிக்கலாம், எடிட்டோ பண்ணிக்கலாம். எடிட்டில் கொட்டேஷன் ரிவைஸ் பண்ணிங்கன்னா நான் ஆகுனா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்கள் கொட்டேஷன் வந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், எடிட் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொட்டேஷன் நம்ம போட்டது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிங்கன்னா இந்த கொட்டேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இப்படி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரெக்ட்லி நீங்கள் வந்து இங்கேருந்து கொட்டேஷனை டவுன்லோடோ பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரிண்ட்டோ எடுத்துக்கலாம். வித்தின் 2 minutes உங்களோட கொட்டேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கொட்டேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படி என்கொயரி அகேன்ஸ்ட் இல்லை, உங்களுக்கு டிரெக்ட்லி நியூ கொட்டேஷன் செய்யணும் அப்படின்னா நீங்கள் டிரெக்ட்லி இங்கேருந்து செய்யலாம். நீங்கள் நியூ கொட்டேஷன் போட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான், ஈஸியான ப்ரொசீஜர். ஒரு வாட்டி நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கொட்டேஷன் வந்து
ரெடி ஆகிடும். அப்படி உங்களுக்கு கொட்டேஷன் ஐட்டம்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கேருந்து ஐட்டம் நேம் பார்த்துக்கலாம், எந்த கோடு இருக்குது, ஹெச்எஸ்என், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், சப் டோட்டல், டேக்ஸ் அமௌண்ட், எத்தனை % நீங்கள் டேக்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் திருப்பி இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த கொட்டேஷனை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேல்ஸ் ஆர்டர். நிறைய கம்பெனி வந்து கொட்டேஷன் கொடுக்கவும், நிறைய கம்பெனி வந்து சேல்ஸ் ஆர்டர் கொடுக்கும். ஸோ சேல்ஸ் ஆர்டர்லேருந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதே மாதிரி ஃபில்லப் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணுற ப்ரொவிஷன் வரும். இந்த ப்ராடக்ட் வந்து இங்கேருந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட குவான்டிட்டி வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஆட் பண்ணி இங்கேருந்து சேவ் அண்ட் ஷோ டீட்டெயில் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸ் ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டிரெக்ட்லி இங்கேருந்து இமெயிலோ பண்ணலாம். இப்போ அப்படி உங்ககிட்ட கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா இமெயில் கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்ட்லி இங்கேருந்து மெயில் அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி எப்போவுமே அனுப்புகிற மாதிரி இங்கேருந்து சேல்ஸ் ஆர்டரோ இல்லை கொட்டேஷனோ எது இருந்தாலும் நீங்கள் இப்படி இங்கேருந்து அனுப்பலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே உங்களுக்கு சொன்னேன், இங்கே காட்டின அதே டாஸ்க்கு தான் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் நியூ சாம்பிள் ரிக்வெஸ்ட். நியூ சாம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படின்னா நான் எதுனா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து உங்களோட சாம்பிள் ப்ராடக்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொட்டேஷன் சர்வீசஸ்னால் நம்ம கொட்டேஷன் செஞ்சு அந்த ரிக்வெஸ்ட்டு காமிச்சிக்கலாம். பட் இப்போ உங்களோட ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு சாம்பிள் அனுப்பலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சாம்பிள் ப்ராடக்ட் அந்த கம்பெனிக்கு தேவையோ அந்த சாம்பிள் ப்ராடக்ட் நீங்கள் இங்கே ஆட் பண்ணி இதில் குவான்டிட்டி போட்டுக்கலாம். குவான்டிட்டி போட்டு நம்பர்ஸில் உங்களுக்கு வேணுமா இல்லை யூனிட்ஸில் வேணுமான்னு நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி சேவ் அண்ட் ஷோ டீட்டெயில் பண்ணிங்கன்னா இந்த சாம்பிள் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் இருக்குது, எந்த ப்ராடக்ட் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனை இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்வென்ட்ரியில் சேல்ஸ் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எல்லா சேல்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டு எல்லா சேல்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு டேட் சேல்ஸ் ஆர்டர் நம்பர்லேருந்து கூட நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். டேட்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த டியூ டேட்லேருந்து நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் மந்த் இது இல்லை எஸ்டர்டேன்னு போட்டு எஸ்டர்டே இது நாங்கள் எதுவுமே செய்யாதனால உங்களுக்கு இங்கே தெரியல. அப்படி உங்களுக்கு டுடேன்னு போட்டு ஓகே பண்ணிங்கன்னா டுடே இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொட்டேஷன் எதுக்கு அகேன்ஸ்ட் இது செஞ்சுருக்காங்க அப்படின்றது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டேட்டஸ்ஸு எவ்வளோ பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்குது, ரெண்டல் அப்படின்னா எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் சேல்ஸ் ஆர்டர், எத்தனை ப்ராடக்ட் சேல்ஸ் ஆர்டர் நம்ம செஞ்சுருக்கோம், அது வந்து சர்வீசஸ் ஒரு சேல்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டோ எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பிள் ரிக்வெஸ்ட், எத்தனை சாம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த சாம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நியூ எம்ப்ளாய் பண்ணி உங்களோட எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஜாயினிங் டேட்டு, பிரான்ச்சு, ரிப்போர்ட் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாம், டிபார்ட்மெண்ட்டு, சேலரி எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி அவங்களோட பேர், டெசிக்னேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் ரெடி ஆகிடும். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் உங்களோட எத்தனை எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்கன்றது உங்கள் எம்ப்ளாயி லிஸ்ட் உங்களுக்கு இங்கே தெரியும். அதே மாதிரி எம்ப்ளாயி குரூப், எத்தனை குரூப் இருக்கிறாங்க உங்கள் கம்பெனியில், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், ஒரு டெலிகாலராக இருக்கட்டும், இல்லை ஐடி பர்சனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு வேணால் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் மந்த் ரிப்போர்ட் இதில் எடுக்கலாம். ஆக்டிவிட்டி டைம் வந்து இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா வெறும் எப்போது இது நான் ஃபில்டர் பண்ணுறேனோ அந்த டைம் மட்டும் இங்கே அப்போது மட்டும் இன்றைக்கி நான் டுடேன்னு பண்ணோன்னே இன்றைக்கி இது மட்டும் நீங்கள் வந்து எல்லாமே ஃபில்டர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வேறு பேர்லேருந்து ஃபில்டர் பண்ணோன்னா பேர் போட்டு ஃபில்டர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஹார்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணோன்னா ஹார்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
மீட்டிங்ஸ், அதே மாதிரி மீட்டிங்ஸோட ரிப்போர்ட்டும் நீங்கள் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிமைண்டர் ரிப்போர்ட் பார்க்கலாம், சாம்பிள் ரிக்வெஸ்ட், மந்த்லி டார்கெட், அதெல்லாம் வந்து அந்த எல்லா ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாஸ்டர் வந்து உங்களுக்காக ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். உங்களோட பிரான்ச் வந்து எங்கள் ட்ராப் டவுனில் வர எல்லாமே வந்து நீங்கள் மாஸ்டர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த குளோபல் சர்ச்சில் வந்து இப்போ ஏதாச்சும் கம்பெனி பேர் உங்களுக்கு சர்ச் பண்ணோன்னா நீங்கள் இந்த குளோபல் சர்ச்லேருந்து நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து டைரெக்ட்லி இங்கேருந்து கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்களோட எம்ப்ளாயோட ப்ரொஃபைல் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். அவங்களோட நீங்கள் ஆட் பண்ண எல்லா எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் எல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அவங்க எத்தனை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க டெய்லி, டே டு டே வந்து அது நீங்கள் அப்டேட் இதில் பார்க்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணலாம். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஃப்ரீ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கள் சேல்ஸ் ஃபண்டால் www.salesfund.com வந்து எங்களுக்கு விசிட் பண்ணி எங்களுக்கு வந்து இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.